பஸ் மேல ஏறி நின்று பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாடுனீங்களே, இப்போ உங்க ஆட்சியில பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்களே, இதுதான் உங்க மாற்றமா அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்காரு. அதை பத்தி விரிவா பார்க்கலாம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை அட்டென்ட் பண்றாரு. அதுல செய்தியாளர் ஒருவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. தாவேகா ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகும் கூட திமுகவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு திரையில நடிக்கலாம், திரைப்படத்துல நடிக்கலாம், ஆனா ஒரு அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பேற்ற காலகட்டத்தில் இருந்து என்னென்ன தேவையோ அதை உணர்ந்து செயல்படணும். அதுதான் ஒரு அரசனுடைய கடமை. எங்களுடைய கழகத் தலைவர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்துல கொரோனா தொற்று ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியேவும் அரசு அதிகாரிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை தெளிவுபடுத்தி கொண்டுதான் அரசு பொறுப்பை ஏற்றாரு. அப்படி பொறுப்பேற்று குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கொரோனா தொற்று காலத்துல ஒவ்வொரு குடும்ப அட்டைக்குமே 4000 ரூபாய் கொடுத்ததுல இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே செஞ்சு கொரோனா பெருந்தொற்றுல இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தினாரு. அப்படி இருக்கும் பொழுது தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுவதில் மட்டுமே தான் குறிக்கோளா இருக்காரு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய கழக தலைவர் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வகுத்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் மக்கள் நினைவில் என்றுமே இருந்தது, இனிமேலும் இருக்கும். அதை நினைவில் வைத்து மக்கள் என்றுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். அவங்க கொடுத்த திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தாம வெறும் வசனம் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட திருச்சி கிழக்கு தொகுதியில நன்றி தெரிவிக்கும் விழான்னு ஒன்று வச்சுட்டு அங்கேயும் போய் திமுகவை குற்றம் சாட்டி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு முதல்வருக்கு அழகா? ஒரு ஆட்சி பொறுப்பேற்று மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணுமோ அதை மட்டும்தான் ஒரு முதல்வரும் ஒரு கழகமும் பண்ணணும். ஆனா இவரு திமுகவை குற்றம் சாட்டி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அவர் கொடுத்த வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றியிருக்காரு. விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதுலேயுமே நிறைய குளறுபடிகள் இருக்கு. அதாவது அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, 5 ஏக்கர் வரை உள்ளவர்களுக்கு முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படின்றது தான் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு. ஆனா இப்போ பண்ணியிருக்கிறது என்னவோ, 50,000 வரைக்கும் வச்சிருக்க விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி, 50,000க்கு மேல வச்சிருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடி, அது போக மற்ற விஷயங்களையுமே அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ரிசர்வ் பேங்க் வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு. அப்போ இது எந்த விதமான நோக்கம்? மக்களை ஏமாற்றக்கூடிய நோக்கமா இது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பண்ணதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா 50,000 வரைக்கும் இத்தனை பேருக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோம், 50,000க்கு மேலே இத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணிக்கணும், ஒரு விரிவான அறிக்கையை வெளியிடணும். அதை விட்டுட்டு 14 லட்சம் பேருக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோம், 2044 கோடி நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நோக்கமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னுமே அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்களை ஏன் கேள்வி கேட்குறீங்கன்ற எங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சியா எங்களுக்கு கேள்வி கேட்கறது தான் வேலையே. அது மட்டும் இல்லாம எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டு வந்துட்டாரு. கால கொடுத்த வாக்குறுதிகளுக்காகவும் வகுக்கக்கூடிய திட்டங்களுக்காகவும் கால அவகாசம் தாராளமா எடுத்துக்கோங்க, ஆனா ரொம்ப காலம் எடுத்துடாதீங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. நீங்க உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து தவறுனா எதிர்கட்சியா நாங்க கேள்வி எழுப்பி தான் ஆவோம் அப்படின்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாற்றம் வேணும், தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும்னே சொல்லிட்டு இருக்காங்களே, எதுல மாற்றம் வேணும்? கல்வியில மாற்றமா, அல்லது மருத்துவத்துல மாற்றமா, அல்லது பொருளாதாரத்துல மாற்றம் கொண்டு வர போறீங்களா? இது அனைத்திலுமே தமிழ்நாடு முதலிடத்துல தான் இருக்கு. அதாவது கல்வியிலையும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு, மருத்துவத்துறையிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு, பொருளாதாரத்திலும் இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு என்றால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான்.
அப்படி இருக்கும் பட்சத்தை நீங்க எதுல மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? இந்த அனைத்து சாதனைகளையுமே எங்களுடைய கழக தலைவர் முன்னாள் முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் போராடி மக்களுக்காக உழைத்து தமிழ்நாட்டுக்கு இந்த அத்தனை சாதனைகளையுமே கொண்டு வந்திருக்காரு. இத்தனை சாதனைகளுமே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அடைந்த பிறகு நீங்க எதுல மாற்றத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. கால அவகாசம் எதுக்கெல்லாம் எடுக்கலாம், மற்ற விஷயங்களுக்கு கால அவகாசம் கேட்குறீங்க, ஓகே. ஆனா பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் சட்ட ஒழுங்கை சரி பண்றதுக்கும் உங்களுக்கு எதுக்கு கால அவகாசம்? இப்போ கோவை சூலூர்ல நடந்த விஷயத்த கூட நீங்க கண்ணார பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு கூட உங்களுக்கு எதுக்கு கால அவகாசம்? அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் நாங்க 6 மாசம் வரைக்கும் பொறுத்து இருக்கணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாம திமுகவோட ஆட்சி காலத்துலதான் போதை பழக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு எழுப்பிய கேள்விக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பதில் அளிச்சிருக்காரு. சரி, திமுக காலத்துல அதிகமா இருந்துச்சு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, இப்போ நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 1 மாசம் ஆயாச்சு, இப்போ வரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கரூர் பிரச்சாரத்துல போய் எந்த விதமான ஒரு முறையில அவர் பாட்டெல்லாம் பாடி பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்றத நீங்களே பார்த்தீங்க. அதுக்கான ஒரு சரியான விளக்கத்தையும் நான் கொடுத்தேன். ஒரு சிலர் அதை விமர்சிச்சாங்க, ஒரு சிலர் ஆமா அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியும் பேசினாங்க. ஆனா இப்போ அவங்க ஆட்சி பொறுப்பேற்று 1 மாசம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் நடக்குது இந்த 1 மாசத்துல அப்படின்றதையுமே நீங்க சோசியல் மீடியால பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நாங்க சொல்றோம் இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இத்தனை பேருக்கு ஃபைன் போட்டிருக்கோம், இத்தனை டன் போதைப் பொருளை எரிச்சிருக்கோம் அப்படின்றத நாங்க சொல்றோம். நீங்க அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களால அந்த மாதிரி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, பஸ் மேலெல்லாம் ஏறி நின்று பாட்டலுக்கு 10 ரூபான்னு இப்போ இருக்க முதலமைச்சர் கரூர் பிரச்சாரத்தப்போ பாட்டு பாடினாரு. ஆனா இப்போ அவருடைய ஆட்சியில பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கப்படுது அப்படின்றத சமூக வலைதளத்துல நம்மளே விரிவா பார்த்துட்டு இருக்கோம். இதை விமர்சிக்கும் வகையில தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற அரசியல் ரீதியான வீடியோக்களை பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.